சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதான் நீங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா என்னது இவங்களோட கூட்டணியா அப்படின்ற மாதிரி தேமுதிகவும் திமுக ஒரு கூட்டணி போட்டாங்க. அதாவது வந்து இது எப்படின்னா, இது சாத்தியமா? நான்லாம் கிள்ளிலாம் பார்த்தேன். ஐயோ அப்படியா, தேமுதிக திமுக கூட்டணி இது மாதிரி நடந்ததே இல்லையே அப்படிங்கத்தா, அதான்டா சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தேமுதிகவும் திமுக கூட்டணி வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. நேற்று ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா சமூக வலைத்தளங்களை இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது டிவிக்கெல்லாம் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தேமுதிகவை. அதாவது இந்த டியூடு படத்துல வந்து, அதாவது திராவிடு வந்து பிரதீப் ரங்கனை பார்த்து துப்பு அப்படி தூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இடமெல்லாம் அந்த மாதிரி இவங்க கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்சியே இல்லாத கட்சியை வந்து இப்போ வந்து ஒரு தேமுதிகன்ற ஒரு கட்சியை வந்து கலாய்க்கிறத வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதான் சொல்லுவார்ல, அதாவது இப்போ சமூகமே பண்ண தெரியாதவன் வந்து சம்பவம் பண்ணுறதை பார்த்துருக்கேன், எல்லாம் தெரிஞ்சவன் வாய் மூட்டு சும்மா போல பண்ண ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி, கட்சியே இல்லாத மாதிரி இருக்கிற நீங்கள் வந்து ஒரு கட்சி ஓட்டுறதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் சொல்லலை, ஒரு மீமில் பார்த்தேன். என்னோட பர்சனல் கருத்து எதுவுமே கிடையாது. சரி ஓகே, அப்படி தேமுதிகவும் திமுகவும் இப்போ வந்து கூட்டணி போட்டிருக்காங்கல்ல, இந்த கூட்டணி வந்து நிலைக்குமா நிலைக்காதா? தேமுதிக வந்ததுனால, அதாவது பார்த்தோம் போனால் இப்போ தேமுதிக வந்து உள்ளே வந்ததுனால திமுகக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்போ தேமுதிக வெளில விரட்டலாமா அப்படின்ற ஐடியாவில் திமுக இருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு. எதனால அவங்க விரட்ட போறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போறோம். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. அதாவது இது வரைக்கும் நடக்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி தான். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தாரு, பாலம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் சொன்னார், இந்த ஸ்லாங் இதோட கொஞ்சம் இதாக சொல்லுவார். அப்படி ஒரு சொன்னார். என்ன காரணம் பண்ணால், விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி போட போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுவே பிரேமலதா விஜயகாந்த் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பால் நழுவி தேன் பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்லி. தேன்னா என்னது? திமுக தான் தேன். தேன் பாலில் விழுந்தது. இவ்வளோ நாளாக வந்து சொல்ல போனோம் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா அவர்கள் இருந்தப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லாக அடின்னு அடித்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா திமுக தான் அடி நடிப்பார். ஆனால் இப்போ அந்த திமுகவோட கை கோர்த்தது வந்து யாருக்கு சந்தோஷம் அப்படின்றது தெரில. ஆனால் உண்மையான விஜயகாந்த் ரசிகர்களுக்கு வந்து இது வந்து துக்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட விஜயகாந்த் அவரோட கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கொடி கம்பம் வந்து கொடி ஏற்றுறப்போ பாதிலே அருந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நேத்தியோ இன்றைக்கோ நடந்த சம்பவம், சரியாக எனக்கு தெரில. அந்த வீடியோ வந்து நான் சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். அதாவது அதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கூட்டணி வச்சது பிடிக்கலையோ என்னமோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ ஆரம்பத்துலேருந்து வேற எதுவும் கண்டு போயிட்டு இருக்க. இப்போ என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஒன்று, அதாவது டிஎம்கேவும் டிஎம்டிகே அதாவது தேமுதிகவும் வந்து இப்போ கூட்டணி வச்சாங்க. இந்த கூட்டணியில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னியே, அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து முதல் முறையாக தேமுதிகவும் திமுகவும் வந்து கூட்டணி போடுறாங்க. இந்த கூட்டணியில் வந்து சீட்டில் வந்து யார் நிற்க போறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் முறையாக பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவங்க தான் நிற்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தேமுதிக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவளுக்கு வந்து 2 இடத்துல வந்து ஓட்டு வந்து அதிகமாகவே விழும். அது என்னன்னு பார்த்தா விருதாச்சலம், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷ்வாதியம், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷ்வாதியம். இந்த 2 இடத்துல மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அதிகமான வந்து ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிச்ச எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதுவே வந்து விருதாச்சலம் விஸ்வாதியம்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, விஸ்வாதியம் வந்து இது 2 இடத்தையும் மேஜரா சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது 2 இடத்துல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல் முறையாக சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்து நின்ன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாதியம். அதாவது 2011 வந்து அந்த இடத்துல தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் அதிகமான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்னன்னு பார்த்தோம், இந்த 2 இடமும் வந்து தேமுதிகவுக்கு ஒரு சென்டிமெண்டல் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேமுதிக அவர்கள் வந்து அங்கே நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு விழுகிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும், இந்த இடம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் சாங்னு ஒன்று இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இடம்னு ஒன்று இருக்கும். இப்போ அதாவது வந்து இப்போ வந்து அவனுக்காவது பிரேக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு போய் ஏதாவது அவங்க அவனும் ஆளும் உட்காந்த இடத்துல போய் உட்காந்துருவானுங்க. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் பிளேஸ் அப்படின்றது தான் வந்து விருதாச்சலமும் ரிஷிவாதியம் இந்த ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ இதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வகையில் அதாவது முன்னாடி வந்து இது வந்து தேமுதிகவோட வந்து கோட்டையாக இருந்தாலும் அதை வந்து இப்போ மெல்ல 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 அவங்க வந்து டிஎம்கேவோட கோட்டையாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து விருதாச்சலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து யார் இருக்கான்னு பார்த்தா ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் அவர் தான் இருக்காரு. அவர் வந்து திமுக கிடையாது, காங்கிரஸோட கூட்டணியில் அங்க வந்து விருதாச்சலத்தில் வந்து அவங்க ஆட்சி அமைச்சர், அவங்க தான் இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அதாவது எம்எல்ஏவா இருக்காரு. இதுவே விஸ்வாதியம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வசந்த கார்த்திகேயன், இவர் வந்து அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு தேமுதிக அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து எடுத்துக்கிற முடிவு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஒன்று விருதாச்சலம், இன்னொன்று ரிஷிவாதியம். இந்த 2 ஊர்ல தான் வந்து அவங்க ஆட்சி ஏதாவது ஒரு தொகுதி அவங்க கேட்பாங்க, அப்படின்னா 2 தொகுதியுமே கேட்பாங்க. கண்டிப்பாக அதுதான் வாய்ப்பு இருக்கு. வேணா வேற எங்கேயுமே உங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. இந்த 2 இடத்துல தான் அவங்க கேட்டே ஆகணும். ஆனால் இந்த 2 இடத்துலையுமே ஆல்ரெடி டிஎம்கே வந்து அவங்களோட பதத்தை பதிச்சிருக்காங்க. அதாவது ராதாகிருஷ்ணன் அவர்களும் அப்புறம் வந்து இந்த வசந்தம் அவங்க 2 பேருமே வந்து அவங்கவுங்க தகத்தை பதிச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரிஷிவாதியம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து அந்த வசந்தம் கார்த்திகேயன் சொன்னல அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 முறை வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அதான் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அதாவது 2016லயும் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இப்ப 2021லயும் அதுல தான் ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த இடத்த ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்த முறை இவரால் அந்த இடத்துல நிற்கவே முடியாது. அதாவது வசந்தம் கார்த்திகேயன் அப்படின்றவரால் அங்க நிற்கவே முடியாது. இவர் வந்து அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மாவட்ட செயலாளராகவும் இவர் தான் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ வந்து இந்த இடத்த அவருக்கு விட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர் கண்டிப்பாவே இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ரூல்ஸ் படியோ இல்ல வந்து அவங்களோட கொள்கை படியோ இல்ல அவங்க கட்சி படியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூட்டணிக்கு ஒரு இடம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்த அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்தே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனாலும் இவர் வந்து வசந்தன் கார்த்திகேயன் சொல்லல, இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்பவே உழைச்சிருக்காரு, அங்க இருக்கிற மக்களுக்கு நிறையவே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து இவர் தான் அந்த இடத்துல நிக்கணும் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா கட்சி மேல என்ன முடிவு பண்ணுதோ அதை மீறி வேற யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை கட்சியில இருக்கிற நிபுணர்கள் அதாவது கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை தேமுதிக வந்து நீங்க அந்த இடத்துல மாத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஎம்கே தான் அப்படின்ற ஒரு பவர் வந்து கண்டிப்பா இல்லாம போயிடும். அதாவது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம கிட்டத்தட்ட 2 எலெக்ஷனாவே அவர் ஜெயிச்சு அந்த இடத்துல 10 வருஷமா அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஆட்சினா அவர் எம்எல்ஏவா அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி பண்ணியிருப்பாரு அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இதை வந்து தேமுதிக எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா கட்சி வந்து 2ஆ உடையும் அப்படின்றதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப தன் கட்சிக்காகவும் நம்ம பார்க்கணும், கூட்டணியை கூப்பிட்டாச்சு அவங்களையும் நம்ம பார்க்கணும், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப குழம்பி போய் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதாவது இப்போ வந்து ஒரு கட்சி இருக்கு, இப்ப ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அங்க நிக்கிறவங்களை தாண்டி அதாவது இப்ப என்னென்ன வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப வந்து ஒரு இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒண்ணு பணபலம் வேணும், அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இன்னொன்னு அந்த ஊர்ல வந்து எனக்கு சரியான செல்வாக்கு இருக்கணும் 2, இன்னொன்று அந்த ஊர்ல ஏதாவது நான் நல்லது பண்ணியிருக்கணும் 3, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கூட்டணி. இது 4 வச்சுதான் தவிர நம்ம எல்லாருமே வந்து அதை ஜெயிக்க முடியும். இப்போ யார் நின்னாலும் இப்போ நான் நிற்கிறதா இருந்தாலும் சரி நீங்க நிற்கிறதா இருந்தாலும் சரி இந்த 4 தகுதி இருந்தால் மட்டுமே தான் நம்மளோட இதில் ஜெயிக்க முடியும். இப்படி ஜெயிச்சவர் தான் வந்து அந்த வசந்தம் கார்த்திக். இப்போ தேமுதிக வந்ததுனால அந்த இடம் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்த கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அங்க விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ஒருவேளை நம்ம கட்சிக்காரவங்களை பார்த்து தேமுதிகவுக்கு அந்த 2 இடமும் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா தேமுதிக கூட்டணியிலிருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே தவிர எந்த நேரத்தில் எப்படி மாறுன்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனாலும் தேமுதிக அப்போ வந்து உள்ள போனதுனால திமுக கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் எலெக்ஷனுக்கு நாட்கள் இருக்கிறது, எலெக்ஷன் டேட் இன்னும் அறிவிக்கலை. இப்போ இவங்க கேட்குற அந்த 2 தொகுதியும் அவங்க கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ 2 தொகுதியில ஸ்ட்ராங்ன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை இந்த 2 இடமும் கொடுக்கல அப்படின்னா தேமுதிக கூட்டணி விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்கா? இப்போ தேமுதிக வந்து கூட்டணிக்குள்ள வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி வந்து கண்டிப்பா வெற்றி பெறுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Super Sarvana Stores.